சமீபத்தில் விண்வெளியில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கின்ற 2 வீரர்கள் பூமிக்கு திரும்ப வேண்டிய நிலையில் அங்கேயே தங்கியிருக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. அது உலக அளவில் விண்வெளி வரலாற்றில் பேசப்பட்டு ஒரு பேசுபொருளாகி மாறியிருக்கிறது. அடிப்படையில் இந்த விண்வெளி பயணம், அதிலும் மனித விண்வெளி பயணம் என்பது 3 கூறுகளை உள்ளடக்கியது. ஒன்று, அதை கொண்டு செலுத்துகின்ற வாகனம், அதில் இடம்பெறுகின்ற அந்த மனித விண்கூடு, மனித விண்கலம், அந்த மனிதர், அது விண்வெளி வீரர். ஒவ்வொருடைய தேர்வும் தான் இதில் முக்கியமாக இடம்பெற வேண்டும். அந்த வகையில் அமெரிக்காவுடைய அட்லஸ் என்கின்ற ஒரு பழைய தொன்மையான ஒரு வாகனம், இதனுடைய முதல் வாகனத்திலெல்லாம் ஏறத்தாழ 20-30 ஆண்டுகளுக்கு முன்னமேயே மனிதர்கள் பயணித்திருக்கிறார்கள், பயிற்சிகள் செய்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு வாகனம் என்பது அட்லஸ் என்பது. அதனுடைய திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு 5வது படிவம் சமீபத்தில் வர்த்தக அளவில் ஒரு ஏவுகலனாக மாறியிருக்கின்றது. அதை யுனிவர்சல் லான்ச் அலையன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு நிறுவனம் அதனை தயாரித்திருக்கின்றது. அது ஒரு செய்தி. அது பல முறை தயாரிக்கப்பட்டிருந்தாலும் 87 பயணங்கள் அதில் வெற்றி பயணங்கள் இருந்தாலும் சமீப காலமாக அந்த ஊர்தி என்பது தனியாருக்கு விற்கப்பட்டு விட்டது. 29 பயணங்கள் விற்கப்பட்டு விட்டன. அதில் 13வது பயணம், அதாவது தற்போது 100வது பயணமாகத்தான் இந்த பயணம் நடைபெற்றிருக்கின்றது என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த பயணத்தில் வைத்து அனுப்பப்படுகின்ற ஒரு மனித விண்கூடு என்பது போயிங் என்ற விமான தயாரிப்பாளர்கள் அவர்களுடைய ஸ்டார்லைனர் என்கின்ற அந்த வகையில் காலிப்சோ என்கின்ற ஒரு விண்கூட்டினை தயாரித்திருக்கிறார்கள். அதனுடைய பயணம் என்பது பரிசோதனை ரீதியில் 2 முறை அது வெற்றி பெற்றிருக்கிறது. மனிதர்கள் இல்லாமல் ஆளற்ற விண்கலங்களாக அனுப்பப்பட்டு பரிசோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதிலும் ஒரு முறை அதனுடைய பயணம் என்பது ஆளற்ற நிலையில் இந்த விண்வெளி நிலையத்தில் சென்று சேருவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்ட பொழுது அது முழு வெற்றி பெறவில்லை. இருந்தாலும் அதனுடைய பயணம் என்பது கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த 3வது பயணத்திற்கான தயாரெடுப்புகள் ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டு முதலேயே தொடங்கி நடந்து வருகின்றது. அந்த திட்டத்தினுடைய பல கட்டங்களாக பார்க்கும் பொழுது இந்த ஏவுகலன் என்கின்ற அந்த அட்லஸ் என்கின்ற அந்த ஏவுகலன் என்பது செலுத்துகின்ற வாகனம் என்பது அதனுடைய மேல் கட்டத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற சென்டார் என்கின்ற ஒரு கட்டம், அந்த கட்டம்தான் அந்த மனித விண்வெளி கூட்டினை விண்வெளிக்குள் உந்தி தள்ளிவிட வேண்டிய ஒரு வாகனம். அந்த வாகனத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆக்சிஜன் என்கின்ற அந்த திரவ எரிக்கின்ற பொருள் என்பது நிரப்பிய ஒரு கலத்தினுள் அதனுடைய வால்வு கசிவு ஏற்பட்டதனால் அந்த பயணத்தில் ஒரு முறை நிறுத்தி வைக்கப்பட்டெல்லாம் இருக்கின்றது. அது இந்த முறையும் அந்த பயணம் ஒரு முறை நிறுத்தி வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அதே போலவே அந்த போயிங் விண்கூட்டிலும் அவர்கள் பயணம் செல்கின்ற அந்த விண்கூடு என்பது அண்டவெளியில் விண்கலத்திலிருந்து பிரிந்து விண்வெளி நிலையம் நோக்கிய ஒரு பயணத்தில் பறக்கும் பொழுது அது தனியாக தன்னைத்தானே இயக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தபடி திசை திருப்ப வேண்டும். அதற்காக 28 சிறு உந்து கலன்கள் அவர்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அவற்றில் கையாளப்படுகின்ற எரிபொருள் என்பது திரவ எரிபொருள், ஹைட்ரஜன் சார்ந்தும் நைட்ரஜன் ஆக்சைடு சார்ந்தமான சில திரவ எரிபொருள்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த எரிபொருள் என்பது அந்த குறிப்பிட்ட திரவ என்ஜினுக்குள் செலுத்தப்படும் வரை அதற்கு மேலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அண்டவெளியில் என்பது அது ஆவியாகவோ அல்லது மேல் நோக்கிய கீழ் நோக்கியோ சென்றால் அது முழுமையாக அது எரிய வேண்டிய அந்த பொறி கலனுக்குள் அது செலுத்தப்படாமல் போக வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒரு சிக்கலான பிரச்சனை. அதனாலேயே ஆள் இல்லாத பயணங்களில் உள்ளதை போல் அல்லாமல் ஆள்கள் பயணிக்கின்ற விண்வெளி வீரர்கள் பயணம் செல்கின்ற அத்தகைய விண்கலன்களில் கையாளப்படுகின்ற பொறிகளில் நிரப்பப்படுகின்ற எரிபொருள்களை அழுத்துகின்ற அந்த ஹீலியம் என்கின்ற அந்த வாயு என்பது மிக முக்கியமானது. இந்த முறை ஏறத்தாழ அந்த பயணம் தொடங்குவதற்கு முன்னமேயே 1-2 முறைகள் அந்த ஹீலியம் என்கின்ற அந்த அழுத்துகின்ற
வாயு கசிவு இருந்தது கவனிக்கப்பட்டு திருத்தப்பட்டு இருக்கின்றது. ஆக இந்த பயணம் தொடங்குவதற்கு முன்னமேயே ஏவுகலனிலும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது, மனித விண்வெளி கலனிலும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது செலுத்தப்பட இருந்ததாக ஜூன் முதல் நாளில் ஏதோ ஒரு தேதி குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் அன்று அது கிளம்புவதற்கு சில நேரத்திற்கு சில மணி துளிகளுக்கு முன்னதாகவே அதனுடைய மின்சாரம் சார்ந்த செய்தியாக அது உள்ளே இருக்கக்கூடிய மின்னணு உபகரணங்களில் ஒரு நிலை இருக்கும். அதாவது ஒரு மின்கலன் பயன்படவில்லை என்றால், அங்கிருந்து மின்சாரம் கிடைக்கவில்லை என்றால் மாற்றாக ஒரு திறனை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். அந்த இரு திறன் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மின் ஆற்றல் மூலங்களிலும் ஒரு சிக்கல் வந்ததாக இருந்தது. அதனாலேயே அது மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆக 3 முறை வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு காரணங்களுக்காக ஒரு நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பயணம் என்பது ஜூன் 5ஆம் தேதி நாம் குறிப்பிட்ட இந்த அமெரிக்க விண்வெளி வீரரையும் இந்தியாவினுடைய சுனிதா வில்லியம்ஸ் என்கிறதை வைத்து விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. அது கிளம்பி பூமிக்கு வெளியே கொஞ்ச நேரம் சுற்றிவிட்டு அந்த விண்வெளி நிலையத்தில் சென்று சேர வேண்டும். அதனோட ஒரு முன்பகுதியில் ஹார்மோனி என்கின்ற ஒரு விண்கலன், அதாவது ஒரு கதவு, முன்கதவு போல அந்த கூட்டினுள் சென்று இது சேர வேண்டும். சேர்ந்த பிறகு 2க்குமான அந்த விண்வெளி நிலையத்திற்கும் இவர்கள் பறந்து சென்ற விண்வெளி கூட்டிற்குமான கதவை திறந்து கொண்டு அவர்கள் அந்த விண்வெளி நிலையத்திற்குள் குடிபெயர்வார்கள், அது மாறுவார்கள். அத்தகைய ஒரு சூழல் நடக்க வேண்டிய அந்த காலகட்டத்தின் போது அதற்கு முன்னதாகவே இவர்கள் பயணித்து சென்ற அந்த மனித விண்வெளி கலனில் மீண்டும் ஹீலியம் கசிவு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த எரிபொருளை அழுத்தக்கூடிய ஒரு தேவையான ஒரு வாயு கசிவு ஏற்பட்டது என்பதால் ஏறத்தாழ அந்த வாயு இல்லாமல் போனால் அது எரிவதிலும் எரிபொருள் சிக்கல் ஏற்படுவதிலும் அதனுடைய வாகனத்தை திசை திருப்புவதிலும் அண்டவெளியில் நம்மை யாரும் திசை திருப்ப கருவிகள் கிடையாது. இந்த எரிபொருள் சார்ந்த உந்துகலன்களைத்தான் நாம் கையாள வேண்டியிருக்கும். அதில் பிரச்சனை எழும் என்பதுதான். ஏறத்தாழ 28 இத்தகைய சிறு உந்து பொறிகள் அதில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 5 பொறிகளில்தான் இத்தகைய பிரச்சனைகள் கோளாறுகள் கவனிக்கப்பட்டு இருக்கின்றன. இருந்தும் அவர்கள் விண்வெளி நிலையத்துடன் சென்று சேர்ந்து ஒரு நாள் கழித்து மறுநாள் ஜூன் 6ஆம் தேதி அதில் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் 10 நாள் பயணம், அதாவது ஒரு வாரம் அங்கே ஆராய்ச்சி செய்துவிட்டு ஜூன் 14ஆம் தேதி அவர் மீண்டும் பூமிக்கு திரும்ப வேண்டும். அதுவரையில் இவர்களை சுமந்து சென்ற அந்த போயிங் நிறுவனத்தினுடைய அந்த கேலிப்சோ என்கின்ற அந்த கூடு என்பது அவர்கள் கூடயே அந்த வாகனத்திலேயே ஒட்டியிருக்கும். அவர்கள் அதில் உள்ளே வந்த பிறகு விண்வெளி நிலையத்தின் கதவை அடைத்துவிட்டு இந்த விண்வெளி கூட்டில் உள்ள கதவையும் அடைத்துவிட்டு அதில் இருக்கின்ற அந்த திரவ உந்து பொறிகளை இயக்கி மீண்டும் அவர்கள் பூமியை சுற்றி மெல்ல மெல்ல சுற்றி வந்து தரையில் இறங்க வேண்டும். இந்த தரையில் இறங்குவது என்பதும் இந்த முறை முதன்முறையாக அமெரிக்காவை பொறுத்த மட்டிலும் உலக விண்வெளி வரலாற்றிலுமாக ஒரு முக்கிய செய்தி என்னென்றால், அமெரிக்காவினுடைய மேற்கு அமெரிக்க பகுதிகள், அது வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிடுகின்ற வரையில் அது அரிசோனா, நியூ மெக்சிகோ, அதாவது புது மெக்சிகோ போன்ற அந்த மாகாணங்களில் உள்ள பகுதிகளில் தரையிறங்குவதாக இருந்தது. பொதுவாக அமெரிக்கர்கள் தங்களுடைய விண்வெளி பயணிகளை எல்லாம் கடலில் தான் இறக்க செய்வார்கள். கடலில் தொப்புண்டு விழும் அத்தகைய முயற்சிகள் நடக்கும். இந்த முறை அவர்கள் தரை என்பது உள்படியே தரையிலேயே இறங்கும்படியான ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகுத்திருக்கின்ற அந்த தரையிறங்கின் கருவியில் கூட அந்த பறக்கும் குடை என்பது பாராசூட் என்பது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் 2-3 முறை அது பூமியை சுற்றி வந்து விட்டு அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி அது காற்று மண்டலத்திற்குள் நுழையும். காற்று மண்டலத்திற்குள் நுழையும் பொழுது அதனுடைய புற வெப்பம் அதிகமாக இருக்கும், எரிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதற்கான பாதுகாப்பு உபகரணங்கள் உட்பட்ட ஒரு கருவியில் தான் அவர்கள் பூமிக்குள் வந்துவிட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்திலேயே வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய பறக்கும் குடையை விரித்து வெவ்வேறு காலகட்டங்களிலாக அதனுடைய அளவுகளையும் 2வது பறக்கும் குடை என்கின்ற வகையில் ஒன்றன் மேல் ஒன்றாக இறக்கி அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி மெல்ல தரையிறங்க வேண்டும். இதுதான் அந்த விண்வெளி பயணத்தினுடைய முழு நிலையாக இருக்கும். அந்த பயணத்தினுடைய முழு சாதனையும் சாகசமுமாக இருக்கும். உள்ளபடியே இது தரையிறங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பறக்கும் குடையில் கூட ஒரு முறை ஒரு சிக்கல் இருந்ததாக
இதனுடைய பயணம் தொடங்குவதற்கு முன்னதாகவே, ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே கண்டறியப்பட்டு இருக்கின்றது. அதுவும் திருத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த பறக்கும் குடை என்பது தன்னுடைய நிலையில் விரிந்து கொடுக்க வேண்டும். அது தன்னுடைய குடையை விரிக்க வேண்டும். அந்த விரிக்கின்ற அந்த எந்திர கருவிகள் வழியில் ஏற்பட்ட சில கோளாறுகள் காரணமாக அது தடைபட்டது. ஆனால் அது பரிசோதனைக்கு முன் என்பதனால், பறப்பதற்கு முன்னாக நடந்ததால் அது திருத்தப்பட்டு விட்டது. இருந்தாலும் இத்தகைய ஒரு நிலையும் இதில் இருக்கின்றது. இத்தனை சவால்களும் சிக்கல்களும் சார்ந்த அந்த விண்வெளி சாதனையாளர்கள் இன்னும் ஒரு அந்த நாட்கள் தொடங்கி இந்த ஆகஸ்ட் இறுதி வரை அங்கே தான் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கிடையில் போயிங் நிறுவனமும் நாசா நிறுவனமும் பன்னாட்டு விண்வெளி நிலைய விண்வெளி நாடுகளும் எல்லாமாக சேர்ந்து ஆராய்ந்து இவர்களை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பூமிக்கு அனுப்பி வைப்பதில் முயற்சிகளை எடுத்து வருகின்றார்கள். அந்த முயற்சி என்பது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் 28 உந்துகலன்களில் 5 உந்துகலன்களில் தான் இத்தகைய சிக்கல்கள் இருப்பதனாலேயும், மேற்கொண்டு இந்த சிக்கல்கள் வளர்ந்து விடாமல் தடுப்பதற்கும் இருக்கின்ற கருவிகளை திறமையாக கையாண்டு பத்திரமாக பூமியில் இறங்குவதற்கான ஒரு முயற்சிகளையும் விஞ்ஞானிகள் சேர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறோம். அந்த வகையில் அவருடைய பயணம் என்பது முழு வெற்றி பயணமாக அமையும் என்று நம்புகிறோம். அவனையும் வாழ்த்துகின்றோம்.